But well studied. Thanks to all of this. Okay. Writing and own ಒಳ್ಳೆ ಭಾಷೆ ಬರುತ್ತೆ ಇಂಗ್ಲಿಷ್ guiding force for me. In the time the support which you என்னுடைய பிஸ்னஸ் ஆக்சுவலி ஷீஸ் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு. அவருக்கு என்ன அவசியம் டைமிங் நான் வந்து அந்த மாதிரி தான். பட் இந்த தடவை வர்றதுக்கு தயாராக இருந்தேன். பட் அந்த டைம் என்ன ஆச்சுன்னா அவருடைய பர்சனல் விஷயம் நல்லா வளர்ந்து கொண்டு வரும். அவர் பேர் சரண்யா. ஜெனரல் மாஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஏஐடி காம்பினேஷன். காரணத்துக்காக ரொம்ப சந்தோஷம் அதில் இருந்தால். ஸோ அங்கேருந்து அவர் முடிச்சுட்டு நவ் ஷீ இஸ் போஸ்டட் இன் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் பிரான்ஸ் ஸ்பீச் லாங்குவேஜ் மெத்தாடிஸ்ட் ஆடியோலஜிஸ்ட் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல். என்னுடைய வைஃப் இஸ் எ பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட். வந்து நான் ஸ்பெசிஃபிக் ட்ராவல் அதனால் அவர் வந்து டைம் பாஸ் பண்ணுறது ஸ்டார்டட் ஆர் ஓன் fashion design. Today, as one of the biggest profit making in the that is our background. Today also I am working. I am presently my inspiration now is actually for inspiration also. First time Google came up when I am Bangalore. There are working with lot of people. One shuttle I phone. நான் ஜோதிக் பிரகாஷ் சொல்ல 40 years கமெண்ட் சொன்னார். அவர் ரொம்ப சொன்னார், அதே ஜோதியா நீங்கள் இருப்பா பெங்களூர் நீங்கள் வந்து பார்த்து நினைக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி நிறைய சொல்லுங்க. டாடா மீட்டிங் ஃபோன் பண்ணோன்னு இமீடியட்டாக சொன்னாங்க வந்து நான் மீட் பண்ணிப்போம். நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். எக்ஸாக்ட் லஞ்ச் வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ் என்ன அன்னைக்கு வெரி குட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அன்னைக்கு வீட்டில் சாப்பிட்டேன். He took his own time, came, brought me personally. See, that gesture is one. The next gesture is touch me. அன்னைக்கு 3 மணிக்கு எங்கள் நைட் லைட். I recollected that incident in afternoon. நான் சொன்னேன் இந்த 3 மணிக்கு ஊபர் கிடைக்குமா கிடைக்காதா. I stayed somewhere outside. கிடைக்குமா தெரியல. ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாவது தேவைன்னா ஐ கால் பண்ணுறேன். இமீடியட்லி சார் நோ ப்ராப்ளம் கேன் கால். 1:30 நைட் 1:30 டாக்ஸி ஊபர் முடிச்சுட்டு போயிருந்தேன். சடன்லி ஃபோன் கால் பண்ணி நான் பண்ணிட்டு ஃபோன் பண்ணிடுவாங்க கிளம்பிட்டீங்க ஊபர் சொல்லி டாக்ஸி கட்சிதான் பேசிட்டார் பண்ணிட்டாங்க ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் லேட்டாக சொல்லி நான் ஸ்பெஷல் காஸ்ட் இல்லை நான் மாட்டேன். பட் தட் கெஸ்ட் தட் டர்னிங் பாயிண்ட் இன் லைஃப். எவ்வளோ லைஃப்ல நீ பணம் சம்பாதிக்கலாம், கொடுக்கலாம், பொசிஷன் பண்ணிக்கலாம். பட் தட் 20% நான் because tomorrow morning is coming, but whether you reach the goal or not, அப்படின்னு கேட்டால் அந்த கெஸ்ட் yeah. That is my emotional attachment. Thanks for allowing me. I really touched you. Thank you so much. Thank you, Prakash. So, நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் முடிச்ச பிறகு இது எஜுகேஷன் எக்ஸைஸ் வாங்க வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே நந்தியாரம் ஊராட்சி தலைவராக இருக்கிற. அதுக்கப்புறம் ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்கிறார். அவர்களை இன்ட்ராக்ஷனுக்கு அன்புடன் நினைக்கிறோம். வாங்க எல்லாம் வாங்க தலைவரே, முன்னாள் தலைவரே, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களே வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் என்னுடைய மனைவி பேர் அன்புழகி. 2 டாக்டர், ஒரு சன்னு. 3 பேருமே ஐடி இருக்காங்க. பொண்ணு வந்து இன்ஃபோசிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு பாப்பா வந்து எக்ஸசைஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பையன் சிஎஸ் ஒர்க் பண்ணுறான். எவ்வளோ ஹாஸ்பிட்டல் வந்து 40 பேர் ஒர்க் பண்ணிருக்கேன். கொஞ்சம் தேவை ஓகேவா? என்னோட வீடியோ அப்படியே ரெண்டா ஃபோனு தோட்டத்தில் யார் நீங்கள் எடுக்கிறீங்களா? அப்படியே அப்படியே பிடிச்சிங்க. ஓகே சார். வேற இல்லை. ஓகே 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 பார்த்து மீதி மட்டும் காமிச்சிட்டு அங்கே வச்சுருக்கேன். அன்பானவர்களே, நான் அன்பானவர்கள் இருக்கணும்னா அன்பு இல்லைன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டு வாழ முடியாது. இதனால 43 வருஷம் கழிச்சு 80 அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை வந்து போக்குல தான் வாழ்ந்துட்டு இப்போ 43 வருடம் கழிச்சு இந்த வாழ்க்கையில நம்ம இங்க வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அது இறைவனுடைய கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த கடவுள் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இங்க வந்து கூடி பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்களுக்கும் பாருங்க நேற்று இருந்தாலே வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாக்கிறார். ஆனால் நம்ம வந்து உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அது இறைவனுக்கு வந்து நன்றி சொல்லணும். கடவுள் பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் பக்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை நம்புங்க. காட் பி வித் அஸ், வித் ஆல் ஆஃப் அஸ். அதுதான் நம்ம முக்கியமாக நினைக்கணும். நம்ம அன்புடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தையும் சுற்றுப்புறத்தையும் நம்ம சுற்று இருக்கிறவங்களையும் அன்போடு நடத்தி இருக்கணும். வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். அந்த கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம எல்லோரும் அன்பாக இருக்கணும், பரிமாறிக்கணும். நம்ம வசதியானவங்களா ஏழ்மையானவங்களா இருந்து 2வது பட்சம் தான். முக்கியமாக நம்ம நினைக்கக்கூடியது இது மாதிரி இந்த கேட்குதல் நிகழ்ச்சியில் முடிந்தவரை கலந்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நடந்த நிகழ்ச்சிகளுக்கு சொல்லுவோம். எனக்கு வந்து 2 பையன். ஒருத்தர் வந்து இன்ஜினியர், இன்ஜினியரிங் பெங்களூர் ஒர்க் பண்ணார் ஐடியில். இன்னொருத்தர் வந்து பிஎஸ்சி மல்டிமீடியா அனிமேஷன் படிச்சுட்டு மெட்ராஸில் வந்து எடிட்டில் ஒர்க் பண்ணியிருக்கான். எனக்கு 2 பேர். எங்கள் ஒய்ஃப் பேர் வந்து சிவகாமி. நான் வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் 5 கிலோமீட்டர் மலைப்பேட்டை அக்ராவரம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நாங்கெல்லாம் சீனிவாசன், சுந்தரசேகர் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சைக்கிள் தான் ராணிப்பேட்டை வந்து எல்லாம் ஒன்றா போய் அங்கே காலேஜுக்கு வந்துட்டு காலேஜ் அட்டன் பண்ணிட்டு திருப்பி போகும்போதும் ஒன்றா தான் இருக்கும். பைக் வாசல் போவோம், இல்லைன்னா ஆறு வழியே வந்துட்டு திருப்பி ஒரு வாழ்க்கை. ஆனால் 83 பிறகு யாருமே வந்து நாங்கள் மீட் பண்ணோம். இப்போ வந்து போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்து அவர் தான் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. வந்துட்டு இது மாதிரி கெட் டுகெதர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நாள் மீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது சொன்னார். எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து இங்கே தான் ராணிப்பேட்டில் தான் எல்ஐசி இருக்கேன், ஏற்கனவே காட்பாடியில் இருந்தேன். நான் கூட காட்பாடியில் எல்ஐசியில் வந்து லோன் வாங்கி தான் வீடு கட்டி, அந்த லோன்லாம் வாங்கி வீடு கட்டிட்டு அந்த லோன் கூட வந்து நான் பிஎஃப் அமௌண்ட் எடுத்துட்டு அடிச்சுட்டு சொந்தமாக ஓன் வீடு ஆயிடுச்சு. அப்போ வந்து அவர் அங்கே இருந்தார். நான் அப்போ கூட அவரை பார்க்க நான் மனநிலை போவேன். ஆனால் பார்த்து நான் இதாக இருக்காரு. ராணிப்பேட்டைக்கு வந்த பிறகு எங்கள் வீட்டுக்கு தான் வந்தார். சந்திரசேகரும் இருக்காரு. அவங்க சீனிவாசன் வந்து எனக்கு ரொம்ப போயிட்டு, நானும் சீனிவாசன் தான் எப்பவுமே வந்து ஒன்றா இருக்கும். அவங்க வீட்டுக்கு கூட நான் எப்பவுமே போயிட்டே இருப்பேன். சனி ஞாயிறு அவங்க வீட்டில் இருப்பேன். அவங்களுடைய அவங்க அப்பா அம்மா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும். என்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருக்கும். சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லோரும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நம்முடைய உண்மையான
அன்பை பரிமாறிக்கிறது. இத்துடன் முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய குரு ஆசான் வழிகாட்டி எங்களுடைய தெய்வம் பகதூர் சார்ஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சார்